ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வதிச்சே லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த 2025வது வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேமிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஒரு கடன் அடைக்க முடியும், தங்கம் வாங்க முடியும், நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும் செஞ்சுக்க முடியும். இதே மாதிரி 2024ல் நம்ம எல்லாருமே மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம். அதனால் நமக்கு ஒரு சில பெனிஃபிட்லாம் கிடச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 2025லையும் நம்ம சேவிங்ஸ் பண்ண கண்டிப்பாக நம்மளால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நம்மளால் சேமிக்க முடியும். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்கும். ஆனால் பிப்ரவரி மாதம் அப்படின்றதால 28 நாள் உண்டியல் சேமிப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 28 நாள் மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணணும். இன்னொன்று, நம்ம இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு தங்கமாவோ இல்லை ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்தில் 28 நாள் இருக்குது, ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குது, ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது. இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து மந்த்லி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் இல்லையா? அதை நீங்கள் டிஜிகோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து போத்திஸ் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், தங்கமயில் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் ஷாப்பில் வந்து டிஜிகோல்டு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் ஒரு தங்கம் வாங்க முடியும். அது ஒரு காயினாவோ இருக்கலாம், இல்லை ஒரு நகையாவோ இருக்கலாம். இப்படியெல்லாம் சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக மாதம் ஒரு தங்கத்தை ஈஸியாக வாங்க முடியும். இதை வந்து டெய்லி சேலரி இருக்கிறவங்களும் பண்ணலாம், தின சம்பளம் இருக்கிறவங்களும் இந்த சேலஞ்சை பண்ணலாம், வீக்லி சேலரி வார சம்பளம் வாங்குறவங்களும் பண்ணலாம், மாத சம்பளம் வாங்குறவங்களும் இந்த சேவிங் சேலஞ்சஸை பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளால் மாதம் ஒரு தங்கம் வாங்க முடியும். இந்த சேவிங் சேலஞ்சஸை வந்து நீங்கள் அக்ஷய திருதி சேவிங் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம். அக்ஷய திருதிக்கு நமக்கு ஏப்ரல் 30 அக்ஷய திருதி. ஸோ இன்னும் 3 மாதத்தில் நமக்கு அக்ஷய திருதியும் வருது. நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு அப்படின்றது வாங்கிட முடியும். 1ன்றது 2 கிராமாக கூட நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும். இப்போ தின சேமிப்பை பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ டெய்லி சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் போட போகிறேன். ஏன்னா பெருசாக அமௌண்ட் வந்து இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததால் என்னால் பெரிய அமௌண்ட் அப்படின்றது போட முடியாது. இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் அப்படின்னும் போது என்னால் கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும் மாதம். அதனால தான் என்னோட மணி சேவிங் சேலஞ்சஸை உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் என் கூட தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக மணி அப்படின்றது சேமிக்க முடியும். 2வது நாள் 10 ரூபா, 3வது நாள் 15 ரூபா, 4வது நாள் 20 ரூபா, 5வது நாள் 25 ரூபா, 6வது நாள் 30 ரூபாய், 7வது நாள் 35 ரூபாய். கிட்டத்தட்ட இந்த 7 நாட்களில் நான் சேமிக்கிற தொகை பார்த்திங்கன்னா 140 ரூபாய் சேமிக்கிறாங்க. பெருசாக இல்லை, 140 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம். மொத்தம் 28 நாள் இருக்குது இந்த மாதத்தில். 7 7 7 7 7 நாள் பிரிச்சுக்கிட்டோம். 140 ரூபாய் 140 ரூபாய் 140 ரூபாய் 140 ரூபான்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா டெய்லி உங்களால் 5 10ன்னு எடுத்து வைக்க முடியலைன்னா கூட ஒரு வாரத்துக்குன்ற மாதிரி கூட 140 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட தின சேமிப்பால் நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸால் 560 rupees 560 ரூபாய் சேமிக்க போகிறோம். அடுத்ததாக வார சேமிப்பு வீக்லி சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வீட்டில் இருக்கிற காய்கறி மட்டும் நீங்கள் வச்சு சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியே கடையில் 1 ரூபா கூட வாங்க வேணாம். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சனிக்கிழமை வெளியே ஒரு பொருளும் வாங்க மாட்டேன். 100 ரூபாவை எடுத்து வைக்கிறதுக்காக தான் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கறியில் மிச்சமாகிறதோ இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா அந்த வாரத்துக்கு நம்ம எடுத்து வைக்க போகிற தொகை பார்த்திங்கன்னா 200 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குது. இந்த 4 வாரமும் இந்த 200 200 200 200ன்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா வார சேமிப்பில் நம்மளால் கிட்டத்தட்ட 800 ரூபாய் அப்படின்றது ஈஸியாக சேமிக்க முடியும் வீக்லி சேவிங்ஸில். அடுத்ததான் நான் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மாதம் சம்பள சேமிப்பு தான் பண்ண போகிறேன். மாத சேமிப்பா மந்த்லி சேலரி சேவிங்ஸ் மாதிரி நான் இதை பண்ண போகிறேன். என்னோட வருமானம்ன்றது என்ன வேணால் இருக்கட்டும். என்னோட வருமானம் என்னோட பேரில் ஒரு 500 ரூபாய், என் ஹஸ்பண்ட் பேரில் ஒரு 500 ரூபாய், என்னோட பையன் பேரில் 500 ரூபாய், வீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு 500 ரூபாவாக எடுத்து மொத்தமாக நான் எடுத்து வைக்க போகிற தொகை 1500 ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன். இப்போது பிப்ரவரி மாதத்தோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா மாத சேமிப்பில் 1500 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். வார சேமிப்பில் 800 ரூபாய், தின சேமிப்பில் 560 ரூபாய். கிட்டத்தட்ட நான் ஒரு மாதத்தில் சேமிக்க போகிற தொகை 2860 ரூபாய் சேமிக்க போகிறேன். நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி டிஜிகோல்டில் கூட நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோல்டு வாங்குறதுக்கு அதுலேயும் இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். உங்கள் கையில் எப்பப்போ ஒரு 100 ரூபாய்க்கு மேலே கிடைச்சாலும் நீங்கள் அந்த ஆப்பில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு அக்ஷய திருதி வந்து 30 வருது இல்லையே, ஏப்ரல் மாதம், நமக்கு தங்கம் வாங்குறதுக்கு ஈஸியான ஒரு சேவிங்ஸாக இது கண்டிப்பாக இருக்கும். 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7595 ரூபாய், 7595 rupees இருக்குது. இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு 2860 ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னா மார்ச் மாதம் ஒரு 3000 ரூபாய், ஏப்ரல் மாதம் ஒரு 3000 ரூபாய். கிட்டத்தட்ட என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8860 ரூபாய் அப்படின்றது ஈஸியாக சேமிக்க முடியும்.
1 கிராம் 100 மில்லிகிராம் வரையும் வாங்க முடியும் என்னால் கோல்டு காயினை. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி மாதம் மாதம் ஒரு டிஜிகோல்டு ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எந்த ஆப் வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் மந்த்லி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஈஸியாக 1 கிராம் அப்படின்றது வாங்கிட முடியும். டிஜிகோல்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். இந்த சிட் ஸ்கீம் மூலயமா மாதம் வந்து நான் இவ்வளோ சேமிக்கணும். ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய கடையில் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தானே. இப்போ 2000 அப்படின்னா மாதம் 2000 கண்டிப்பாக கட்டியே ஆகணும். இது வந்து வேரியபிள் அமௌண்ட், எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம், கையில் காசு இருக்கும்போது கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போது 2000 சேமிக்க போகிறீங்களா 3000 சேமிக்க போகிறீங்களான்னு பார்த்துட்டு சேமிச்சுட்டு அடுத்த மாதத்துக்கு கூட சிட் ஸ்கீம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின் சேமித்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அக்ஷய திருதி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ட்ரை சார்ஜ் அப்படின்றது போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் காயினாக வாங்க போகிறீங்கன்னா நமக்கு இன்னும் பெனிஃபிட்டு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி காயின் வாங்கும்போது நம்ம வந்து வேஸ்டேஜ் டை சார்ஜ்ன்றது ஒன்று கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி ஆப் மூலயமா நம்ம வாங்கும்போது ஒரே ஒரு வாட்டி தான் டை சார்ஜ் அப்படின்றது நம்ம கொடுப்போம். நம்ம பிளான் பண்ண மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம அதிகமாக வந்து வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, டை சார்ஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளும் வந்து மாதம் மாதம் ஒரு தங்கம் வாங்கின மாதிரியும் இருக்கும், தங்கத்தை சேமித்த மாதிரியும் இருக்கும். பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பணமாக சேமிச்சுக்கோங்க. என்னோட 2025 பிப்ரவரி மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்ச் தான். இதை தான் நான் பண்ண போகிறேன். 28 நாட்களுக்கும் 2860 ரூபாய் நான் சேமிக்க தான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் என் கூட இந்த சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் தொடர்ந்து வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட கடனை அடைக்க முடியும், நம்மளோட வீடு வாங்க முடியும், நம்ம ஒரு நகையாக கூட வாங்கி வச்சுக்க முடியும். பசங்களோட ஃப்யூச்சருக்கும் நம்மளோட ஃப்யூச்சருக்கும் ஒரு சில அமௌண்ட் அப்படின்றது தேவைப்படும். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த காரணத்தால் என் கையில் வந்து அமௌண்ட் அப்படின்றது பத்தலை. ஸோ நான் தங்கமாக வச்சு தான் அந்த பணம் அப்படின்றது ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பசங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னா கூட மோஸ்ட்டாக தங்கத்தை அடமானம் வச்சு தான் நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸே கட்டுவோம் ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்னா முன்னாடியே சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தங்கமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப் ஆகிற விஷயமா அது அமையும். என்னோட நீங்களும் இந்த சேவிங் சேலஞ்சஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ஈஸியாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே 50,000 ரூபாய் வரையும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.